தமிழக அரசியல் சொல்றீங்க, நீங்க அண்ணாமலையை வந்து கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆனா இதுவரை இந்த கூட்டணி பிரிந்ததுக்கு பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சியவோ அல்லது அதனுடைய கொள்கைகளையோ திட்டங்களையோ அல்லது அண்ணாமலையோ அதிமுகவின் தலைவர்கள் எவரும் கடுமையாக விமர்சித்து எந்த விதமான ஒரு கருத்தையோ அல்லது ஒரு பொதுக்கூட்டங்களில் ஒரு குற்றச்சாட்டுகளை எதையும் கூறவில்லை. அது அண்ணாவை பற்றிய விமர்சனங்கள் எழுந்த போதும் சரி, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பாக அவர்கள் பேசிய போதும் சரி, ஒரு நாள் மட்டுமே போராட்டம் நடத்தினார்கள் தவிர மற்றபடி அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்வினைகளை ஆற்றவில்லையே. இந்த இப்போது இருக்கிற அந்த அதிமுகவின் 3 பிரிவு நிர்வாகிகளுமே நான் சொல்றேன், அது ஏன் அந்த எதிர்ப்பை அவங்க காட்டலை? 3 பிரிவுல ஓபிஎஸ் தினகரன் அண்ணாமலையோட ஐக்கியமாயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரைகளுக்கு பயம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கண்டு பயம், வருமான வரித்துறையை கண்டு பயம், சிபிஐ கண்டு பயம், அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தை கண்டு பயம். அடிப்படை அதிமுக தொண்டனுக்கு எம்ஜிஆர் மட்டும்தான் அவர்களது பலம். அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பாஜகவை எதிர்த்து வெற்றி கொள்வதற்கு களத்தில் போராடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதை வழிநடத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்றுதான் பார்க்கணும். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் போட்டி திமுகவுக்கு போட்டி, அதிமுகவா பாரதிய ஜனதா கட்சி, அந்த இரண்டாவது போட்டி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கிறதா அல்லது திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் இந்த போட்டி இருக்கிறதா? நீங்க என்னதான் நினைக்கிறீங்க இப்போ? ஏன்னா பல்வேறு கருத்து கணிப்புகளில் 17% தான் வந்து அதிமுகவின் வாக்கு வங்கி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு 15% வாக்கு வங்கி இருக்கிறது. அதுவும் பல தொகுதிகளில் அந்த 17-18% தான் இருக்கிறது. பொதுவாக அதிமுகவின் வாக்கு வங்கி இதுவரை கட்சி தொடங்கியதிலிருந்து அந்த முதல் தேர்தலை சந்தித்ததில் இருந்து 77 பார்த்தோம் என்றால் ஒரு 30-35% வந்து சர்வசாதாரணமாக வாங்கியிருக்கிறார்கள். சில தேர்தல்களில் 40% வாக்குகளை கூட அதிமுக வாங்குகிறது. இந்த தடவை 17% என்று வாக்கு வங்கி இருக்கிறது என்று பல்வேறு கருத்து கணிப்புகளும் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் நேற்றும் வரை வெளியான கருத்து கணிப்புகளில் அதிமுகவின் வாக்கு வங்கியானது 17-15% என்றும் பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையே வாக்கு சதவீத வித்தியாசம் 2% தான் என்றும் இந்த வெளிவந்திருக்கிறது. இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டிருக்கா சார்? இப்போ அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி மீது வருத்தங்கள் இருக்கு. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அதற்காக அதிமுகவை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம். அடுத்து அண்ணாமலை திட்டமிட்டு ஒரு ஊடக விளம்பரத்தை கட்டமைக்கிறார். அதாவது மோடி அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டுல அந்த எதிர்ப்பு குறைந்திருக்கிறது. வாக்கு சதவீதம் ஒரு 2-3%. இதற்கு முன்பு அவர்கள் 4% இருந்தாங்க. இப்போ இன்னொரு 3-4% உயர்ந்து ஒரு 7-8% அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். ஒற்றைப்படையில தான் இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. அதிமுக என்பது பல மன மாச்சரியங்கள் இருந்தாலும் கூட, ஓபிஎஸ் போனார்னா அவர் மட்டும்தான் தனியா போகணும், பாஜக தினகரன் போனா அவர் மட்டும்தான் தனியா போகணும். எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, ஆனால் அதிமுகவை பிடிக்கலன்னு யாரும் சொல்லல. அப்ப அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது அதிமுகவை, வெற்றி பெற வைக்க நினைப்பது இரட்டை இலை சின்னத்தை. அந்த பற்றுதல் உள்ள அதிமுக தொண்டர்கள் இருக்கிற வரை எம்ஜிஆர் புகழ், ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமை திறன், அவர்கள் கட்டமைத்த அதிமுக வலிமையோடு இருக்கும். கருத்து கணிப்புகள் என்பது வந்து அவங்க ரேண்டம் சாம்பிளிங் எடுக்கிறாங்க. 10 கோடி பேர் இருக்கிற இடத்துல 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் எடுத்து அவங்க முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அது மிகச்சரியாக துல்லியமாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது போன்ற ஒரு நிலை இருக்கிறது என்பது அதிமுக தொண்டனை இன்னும் உத்வேகத்தை அதிகப்படுத்துமே ஒழிய அது குறைத்து விடாது. மனச்சோர்வு அடைய விடாமல் இந்த இயக்கத்தை வழி நடத்துகிற தலைமைதான் இப்போதைய தேவை.